இப்படி அழுத்தி தேய்ங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஷைனிங்காக வராது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி. ஆமாங்க, ஸ்வீட்னா எனக்குலாம் கொள்ள ஆசை. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா மில்க் ஸ்வீட் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 2 லிட்டர் பால் வச்சு தான் இந்த மில்க் ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த 2 லிட்டர் பால்லையே எப்படி 3 விதமான ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீ கற்றுக்க போகிறீங்க. ஆமாங்க, இந்த பால்லையே நம்ம ரெகுலராக செய்கிற பால்கோவாவும் செய்யலாம், பால் பேடாவும் செய்யலாம். அதே மாதிரி நம்ம பேக்கரியில் பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம்ல, அப்படியே ரவுண்டாக இருக்குமே, அந்த மாதிரி செய்யலாம். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் எந்த பக்குவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ மில்க் ஸ்வீட்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மில்க் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது பால்கோவா செய்யறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. நம்ம பால் கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விடக்கூடாது, இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த சைடில் அப்படியே படியும் பார்த்தீங்களா ஆடை, அதுவும் அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், பால் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கிளறி கொடுங்க. பால்கோவான்னா கொஞ்சம் டைம் ஆகுந்தாங்க, பட் எந்த அளவுக்கு டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அப்படியே ஆடை பதியும் பார்த்தீங்களா, அப்படியே லேயராக அந்த மாதிரி விடாதீங்க. ரொம்ப ஆடை வந்துச்சுன்னா அந்த பால்கோவா அப்படியே குறையாக இருக்கும், அப்படியே சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அதனால பாருங்கள், இப்படி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப கட்டி ஆகாது. நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா பால் சுண்டி காஞ்சி வந்ததுன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சு ஒரு வாய் கூட பத்தாது. ஸோ அதனால நான் 2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் பாலில் வேணால் கூட செய்யலாம், பட் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கணும். இந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக விட்டுங்க. பாருங்க, அதே மாதிரி இப்படி தேய்ச்சி கொடுக்கணும். பாதி பால் சுண்டிடுச்சு. நம்ம 2 லிட்டர் ஊற்றணும் இல்லைங்களா, 1 லிட்டர் அளவுக்கு வந்துடுச்சு. பட் இதோட விட முடியாது. இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக சுண்டணும். பாருங்கள், பிரியாவே இல்லை. இந்த மாதிரி நான் கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதே மாதிரியே கிளறி கொடுத்துட்ருக்கலாங்க. இப்பயே நம்ம சுகர் போட்டுட்டோமா இந்த பால்கோவா அப்படியே ஹார்டாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக தான் போடணும். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அப்படியே அந்த திக்னஸ் மாறிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு கடையில் வாங்குகிற பால்கோவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதாவது நல்லா ஷேப்பாக அப்படி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு உருண்டை மாதிரியும் அப்படியே அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. அது எல்லாமே செய்யலாம், இதில் பலவிதமாக செய்யலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ இன்னும் திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்படி விடாமல் கிளறி கொடுங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படியே பாருங்கள் அப்படியே அரக்கணாப்பில் செஞ்சு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே க்ரீமியாக இருக்குல்ல. பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்படியே பால்கோவா பதத்துக்கு அப்படியே நல்லா கட்டி ஆகிடணும். நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் மில்க் மட்டும் இந்த பதத்துக்கு வந்துடணும். இப்போ அடுப்பணல் நல்லா குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கப் அளவில் பார்த்தீங்கன்னா இது 1/2 கப்பு, கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது 100 கிராம். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டுங்க. இந்த சர்க்கரை போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் இலகும். பாருங்கள், முன்னே இருந்ததை விட அப்படியே இலகிருக்கா. இது இன்னும் கொஞ்சம் அப்படியே சுண்டி வரணும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்ச உடனே டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட்டு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும், அப்படியே திகட்டுற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு தகுந்த அளவு நம்ம சர்க்கரை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் போடாமையும் பால்கோவா செய்யலாம், போட்டும் செய்யலாம். ஆனால் 2க்குமே பயங்கர வித்தியாசம். பட் இந்த பால்கோவாவுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது.
2 டீஸ்பூன் தான் டோட்டலாக தேவைப்படும். பாருங்கள், இதுதான் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மில்க் ஸ்வீட், அதாவது பால்கோவா. நார்மலாக கொழன்னு இருக்கிற பால்கோவா நம்ம கடையில் வாங்குவோம்ல, அதுதான் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இதோடையே விட்டுடலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப், ஓகேங்களா? இப்போது 2வது விதமான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். 1/2 கப் நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், அதை இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம், இது 2வது டீஸ்பூன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நெய்யே தேவையில்லை. இப்போ அடுப்பை நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுங்க. 2வது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது மில்க் பேடா. மில்க் பேடானா ஒன்று அப்படியே பால் ஷேப் மாதிரி பண்ணி அப்படியே நடுவில் ப்ரெஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா, நம்ம பெட்டி கடையில் பால்கோவா இருக்கும்ல, அச்சில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இதில் செய்யலாம். இந்த மாதிரி பால்கோவா ரெடி பண்ணிவிட்டு 2 விதமாக ரெடி பண்ணலாம். அது ரெண்டுமே உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், அப்படியே பரண்டு சுருள வரணும், பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா அப்புறம் பேடா பிடிக்கிறதுக்கு வராது. சர்க்கரையும் அதிகமாக போட்டிங்கன்னா பேடா செய்கிறதுக்கு வராது, அப்படியே கொழன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்படி நான் பரட்ட அப்படியே அல்வா மாதிரி வருது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி இந்த சூட்லேயே, இல்லைன்னா அப்படியே கொழன்னு இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு நான் அப்படியே கிளறி கொடுத்துட்டேன். இதை இப்போ உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அப்படியே பரப்பி கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ கொஞ்சோண்டு எடுத்து இப்படி கையில் உருட்டி பாருங்கள். கையில் எடுத்து இப்படி உருட்டினா நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணுங்க. இப்போ இதை ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தட்டில் இருக்கிற பால்கோவா அப்படியே இருக்குது. இப்போது கையில் ஒரு 2 ட்ராப் நெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே கை ஃபுல்லாக இப்படி தடவிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உருட்டி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி தேய்ச்சி கொடுங்க. இப்படி பாருங்கள், இப்படி அப்படியே சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கை வச்சு உருட்டத்தான் இந்த பதத்துக்கு வரும். எந்த அளவுக்கு உங்களால் வளவலன்னு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்பயே நீங்கள் இது உருண்டையாக பிடிச்சாலோ இல்லை பால்கோவா அச்சில் போட்டாலோ ஒட்டும் ஷேப் கிடைக்காது. கொஞ்சம் ட்ரை ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதை அப்படியே 5 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், பால்கோவா ரெடி பண்ணி வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன்னொரு வாட்டி இது எல்லாம் இப்படி உருட்டி கொடுங்க. இப்போது 2 கையிலையும் அப்படியே கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பால்கோவா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இது கையில் வச்சு அப்படியே நல்லா உருட்டுங்க. பாருங்கள், மாவு எடுத்து இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இப்படி அழுத்தி தேய்ங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஷைனிங்காக வராது, அப்படியே கிராக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அழுத்துங்க, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அழுத்துங்க. அப்போ நல்லா அந்த ஷைனிங் கிடைக்கும், கிராக் வராது. இப்போது நடுவில் பெருவிரல் வச்சு அப்படியே அழுத்துங்க. அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டான ஷேப் வரணுன்னா 3 சைடு இப்படி பண்ணி கொடுங்க. உள்ளே இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கணும் அந்த குழி உள்ளே. இப்போ நான் பண்ணியிருக்கிறது பேடா மாடலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் பொடியாக நட்ஸ் கட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா குங்குமப்பூ ஒன்று அப்படியே மேலே வைக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு திராட்சை வைக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கடையில் பால்கோவா இருக்கும் இல்லைங்களா, அச்சில் ப்ரெஸ் பண்ணி கொடுப்பாங்கள, அந்த மாதிரி இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பால்கோவா அச்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள அச்சுக்குள்ளே அப்படியே நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் இதில் ஒட்டாமல் வரும். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க, இப்படி உருட்டுங்க. மில்க் பேடாவுக்கு நம்ம எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா ப்ரெஷர் கொடுத்து இதை அப்படியே உருட்டுங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா தான் கிராக் இல்லாமல் வரும். இப்போது இந்த பால்கோவா அச்சை இதிலே வைங்க. இப்போ அப்படியே இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக கடையில் இருக்கிற பால்கோவா மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பால்கோவா அச்சில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அச்சோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசானில் தான் நான் வாங்கினேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இதே மாதிரியே இப்போ எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற பால்கோவாவும் கிடச்சிடுச்சு. ஈவன் பெட்டி கடையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். எல்லா பால்கோவாவையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் ரொம்ப எளிமையான முறையில் கரெக்டான பதத்தோட சரியான அளவுகளோடு செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வியந்து போயிடுவாங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பால்கோவா செஞ்சிங்கன்னா 2 லிட்டருக்கு கம்மியாக செய்யாதீங்க. ஒருத்தர் 4ஆவது ஒரே டைமில் சாப்பிட்லாம். ஏன்னா நான் ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். பட் கரெக்டான பதம் அதுதான். இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்காது. நீங்கள் சர்க்கரை அதிகப்படுத்துனீங்கன்னா அப்படியே கொழன்னு போயிடும். நம்ம அப்படியே ஆறிட்டு லேசான வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சோமா கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்னால் இவ்வளோ பால்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பொட்டுக்கடலையை வச்சு இதே மாதிரி எப்படி பால்கோவா செய்யலாம் அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது பால் காய்ச்சும் போதும் அதை எப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். என்னடாப்பா இது சும்மா பால்கோவா தானே, இதுக்கு போய் இவ்வளோ போராடுறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த சந்தேகமும் இல்லாத உங்களுக்கு இப்படியே கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி ஃபுல்லாக ஒரு வாட்டி சூடாகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பால் பவுடர் போடணும். பால் பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டு அப்படியே திரண்டு வரும். ஒரு 2-3 நிமிஷம் தான் டைம் பிடிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இதே மாதிரி அழகான பால்கோவா செய்யலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வாய்க்கு சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. எனக்கே ஞாபகம் இல்லைங்க, நான் பேசிகிட்டு இருந்ததில் இது சாப்பிட்டு பார்க்கணுங்கிறத நிஜமாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு ரசித்து பண்ணேன். எங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தேன். எவ்வளோ பெரிய கிளால் அங்கடியாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வர்றதில்ல, அது சகஜம்தான். பாருங்கள், உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். வாவ், நம்ம கடையில் பால்கோவா சாப்பிடுவோம்ல அதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இவ்வளோ எளிமையாக கடையில் விற்கிறத விட சூப்பர் டேஸ்ட்டில் செய்யலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்சோன்னு கரையுது. வாயில் போட்டால் அப்படியே திரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, லைட்டாக குண்டு குண்டா. பால்கோவா சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே நைஸாக இருக்குது. வாயில் வச்சு அப்படியே மென்று சாப்பிடும் போதும் சரி, சப்பி சாப்பிடும் போதும் சரி, ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸ்வீட்டு அவ்வளோ பர்ஃபெக்ட்னா அப்படி இருக்குது, கணக்கச்சிதமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா என்னை நம்பி நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் 2 லிட்டர் பால்கோவா இவ்வளோ நேரம் சுண்ட காய்ச்சி செய்யணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பால்கோவா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இவ்வளோ நேரம் பாலை காய்ச்சினா தான் இந்த ஸ்டேஜுக்கு வரும். பால் நல்லா சுண்ட காய்ச்சி செய்யும் போது தான் இந்த மாதிரி நமக்கு பால்கோவாவே கிடைக்கும். ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் இவ்வளோ நேரமா இவ்வளோ செலவு பண்ணுமா தயவுசெய்து அப்படி கேட்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக இந்த தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பால்கோவா செஞ்சு காமிச்சிருக்கேன். சும்மா இல்லைங்க, சங்கீதா ஸ்டைலில் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பால்கோவா பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துடணும். சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சுருக்குடா, அது திறமைக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.